இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து பின்தங்கிய நிலை இருக்கிறது. கடந்த 60-70 ஆண்டு காலமாக வட மாவட்டங்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சுகாதாரத்திலும் தனி நபர் வருமானத்திலும் மனித வளர்ச்சி குறியீடுகளிலும் மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. டாஸ்மாக் விற்பனையில் அதிக அளவில் வட மாவட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகள் அந்த அளவுக்கு கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது. குடிசைகள் உள்ள அதிக உள்ள பகுதி வட மாவட்ட பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு சிறப்பு திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய தமிழக அரசை வலியுறுத்துகின்ற இந்த மாநாடு மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கைக்கிணங்க இந்த மாநாடு நடைபெறும். இதில் அனைவரும் கலந்து கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுவோம். தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடுகளை உயர்த்தியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. எங்களுடைய கோரிக்கை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி, இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம், பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். முழு அதிகாரம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த மாநாடு அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வ சிந்தனைகள், யோசனைகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கொடுக்கும். 12 ஆண்டு காலமாக தடைப்பட்டு கிடந்த இந்த மாநாடு இப்போ நடக்குது. தொண்டர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு வச்சுக்கிங்க வரக்கூடிய வழியில்? நிச்சயமாக நாங்கள் அது வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க? இது நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரிடம் தனிப்பட்ட முறையில் நானும் பேசிட்டு வரேன். அது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறது. நிச்சயமாக ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது. அமைதியான முறையில் இந்த மாநாடு நடைபெறும். இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் அழைத்திருக்கின்றார். குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களை அதிக அளவில் வாருங்கள், நாம் எல்லோரும் சகோதரர்கள். இங்கே நம் கோரிக்கை என்ன? பட்டியலின சமுதாயம், மன்னிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், மிக மிக பின்தங்கிய சமயம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால தான் இந்த மாநாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த மாநாடு நடைபெறும். இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது. மீண்டும் சொல்கின்றேன், இந்த மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியதான் தமிழ்நாடு முன்னேறும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். நன்றி, வணக்கம். அது தெரியல, அது வரும். நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.